வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து நம்ம இந்த saree தான் பார்க்க போகிறோம். இந்த சாரியோட ப்ளவுஸு சேம் இது மாதிரி இந்த ஓரத்தில் இருக்குது பார்த்தீங்களா, இது மாதிரி இருக்கும். இது saree, இது முந்தி. ப்ளவுஸ் வந்து இந்த கலரில் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து நம்ம சிம்பிளாக தான் நம்ம டிசைன் பண்ண போகிறோம். எப்படி நான் வந்து இந்த பிளாக் கலரில் லேஸ் கொடுத்து நம்ம சிம்பிளாக நெக்குக்கு மட்டும் டிசைன் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஏன்னா வந்து இந்த மாதிரி அதாவது டிசைனாக இருக்கு இல்லையா, அப்போ இதுக்கெலாம் நம்ம டிசைன் கொடுத்தாலும் தெரியாது. அதனால் வந்து சிம்பிளாக ஏதாவது ஒரு லேஸு அந்த மாதிரி சிம்பிளாக கொடுத்துக்கலாம். அந்த இதுதான் கொஞ்சம் வித்தியாசமாக வைக்கிற மாதிரி லேஸ் டிசைன் நம்ம வைக்க போகிறோம். வீடியோ கட் பண்ணால் பாருங்கள், அந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வச்சு நம்ம பட்டன் அதுக்கு தைச்சி விட போகிறோம், அவ்வளோதான் அதுக்கு வேலை. வீடியோ கட் பண்ணால் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நம்ம நெக்கு கட் பண்ணிக்கலாம். நெக்கோட அகலம் வந்து 3 இன்ச்சு. பேக் சைடு வந்து உயரம் மார்க் பண்ணிக்கோங்க. உயரம் மார்க் பண்ணிவிட்டு நம்ம நெக்கோட அகலம் எடுத்துக்கலாம். இப்போ நெக்கோட உயரம் வந்து 9.5 இன்ச் இருக்குது. இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு ரவுண்டாக கொண்டு வந்து நம்ம வெத்தலை நெக்கு வரைவோம் இல்லையா, அந்த மாதிரி வரைஞ்சிக்கலாம். இப்போ இந்த மாதிரி வரைஞ்சிட்டு இது அழகாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம தைக்க ஆரம்பிக்கலாம். இப்போ ப்ளவுஸ் மேலே போட்டு ஒரு தையல் போட்டுக்கலாம். 1/4 இன்ச்சில் பாதி அளவுக்கு தைங்க. ரொம்ப 1/4 இன்ச் அளவுக்கு தைச்சிங்கன்னா வந்துட்டு ரொம்ப ஷோல்ட்ரு வந்து சின்னதாயிடும். கவனமாக பார்த்து நம்ம இப்போ கட் பண்ணிடலாம். ஏன்னா இதுக்கு வந்து நம்ம ஆனால் டிசைனுன்னு கேட்குறாங்க, லேஸ் வச்சாவது ஒரு டிசைன் பண்ணி கொடுங்க அப்படின்லாம் கேட்பாங்க. அப்படி கேட்குறவங்களுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் பார்க்கவும் கொஞ்சம் கிராண்டாகவும் இருக்கும், நமக்கு சட்டுன்னு வேலை முடித்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஈஸியான டிசைன் தான் இது. இப்போ அங்கங்கே கட் பண்ணிவிட்டு அது கார்னரில் மட்டும் நல்லா கட் பண்ணி விட்ருங்க. இப்போ திருப்பிடலாம். திருப்பி நகத்தில் வச்சு நல்லா தேய்ச்சி விட்ருங்க. தேய்ச்சி விட்டு மடித்து எட்ஜிலே தையல் போடுங்க. எட்ஜிலே போட்டுடலாம். அதாவது லைனிங் கிளாத்தும் அந்த சைடு போயிடக்கூடாது, இந்த ப்ளவுஸோட கிளாத்தும் தள்ளி போயிடக்கூடாது. அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி எட்ஜில் கொண்டு வந்து இப்போ வந்து நெக்கு வந்து அழகாக நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ வந்து நம்ம பிளாக் கலர் பார்டர் வருது சாரியில். அதே கலரில் வந்து நமக்கு பிளாக் கலரில் கைக்கும் பார்டர் கொடுத்துருக்காங்க. பிளாக் கலர் பைப்பிங் கொடுத்துடலாம். ஏன்னா இந்த சாரியில் வந்து ஃபுல்லாக பிளாக் கலர் பார்டர் தான், அதனால் வேறு எந்த கலரும் இல்லை அதில். இப்போ வந்து நிப்பாட்டிட்டு திருப்புங்க. நல்லா சென்டரில் அந்த இடத்துல நிப்பாட்டிட்டு நம்ம இப்போ திருப்பி முன்னாடி வரைக்கும் கொண்டு போயிடலாம். இப்போ அழகாக உருட்டி பைப்பிங் பண்ணுங்கள். நல்லா விரல் வச்சு அழுத்தி பிடிச்சி மடக்குங்க. ஏன்னா நம்ம விரல் லூச்சு விட்டாவே வந்து பைப்பிங் வந்து அந்த இடத்துல குண்டாயிரும். எல்லோரும் சொல்கிறது வந்து பைப்பிங் கொஞ்சம் வரமாட்டேங்குதுன்னு தான் ஃபீல் பண்ணுறீங்க, அது புரியுது. அந்த இடத்துல மட்டும் நம்ம வந்து கொஞ்சம் நல்லா டைட் பண்ணி நம்ம தைக்கும் போது தான் உங்களுக்கு அது பைப்பிங் வந்து சரியாக வரும். நல்லா அழகாக கொடுத்துட்டு வாங்க. ஏன் நான் ஒரு வீடியோலையும் பைப்பிங்கும் சேர்த்து சொல்லித்தரேன்னா, சப்போஸ் பிகினர்ஸாக இருக்கவங்க பார்த்தாங்கன்னா அவங்க கொஞ்சம் கற்றுப்பாங்க அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான். அதனால தான் ஒரு வீடியோலையுமே நான் பைப்பிங் சேர்த்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்போ இந்த மாதிரி உருட்டி கொடுத்துட்டு வந்துடலாம். இப்போ அதே மாதிரி அந்த கார்னரில் கட் பண்ணி விட்ருங்க. கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் தைச்சிங்கன்னா அந்த நெக்கோட ஷேப் வந்து நமக்கு நல்லாயிருக்கும்.
இப்போ வந்து நல்ல மாவு உருட்டி நல்லா கொண்டு வந்து இந்த கார்னர்கிட்ட நிப்பாட்டிட்டு திருப்புங்க. அப்போ தான் வந்து நமக்கு அந்த பாயிண்ட் வந்து கரெக்டாக கிடைக்கும். ஏன்னா அது ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து நமக்கும் ஏதாவது கொஞ்சம் இது அதிகமாக இல்லை வந்துட்டு தள்ளி போய் நம்ம நிப்பாட்டி தைக்கும்போது அந்த நெக்கோட அந்த கார்னர் வந்து நமக்கு கரெக்டாக கிடைக்காது. அப்போ வந்து அந்த நெக்கோட ஷேப்பும் நம்ம லேஸ் இதெல்லாம் வச்சதுக்கப்புறம் கிடைக்காது. அதனால் நம்ம பைப்பிங் பண்ணும் போதே கரெக்டாக வச்சு பண்ணிடுங்க. இப்போ இந்த மாதிரி வச்சுட்டு நான் வந்து பிளாக் கலர் லேஸ் எடுத்திருக்கேன். இது 1/4 இன்ச்சு லேஸு. இந்த பக்கம் முன்னாடி இருந்தே நான் வச்சுட்டு வரேன். இதுக்கு வந்து குட்டி குட்டியாக ஃப்ளிட்ஸ் வச்சுட்டு தைங்க அந்த வளைவுக்கெலாம். சின்ன சின்னதாக ஃப்ளிட்ஸ் வைங்க. இந்த மாதிரி குட்டி குட்டியாக அந்த வளைவுக்கிட்டையெல்லாம் நம்ம கொடுத்து வைக்கும்போது உங்களுக்கு நல்ல அந்த நெக்கு வந்து லூஸ் கொடுத்து உங்களுக்கு அந்த லேஸ் வைக்கிறது வந்து சுருக்கம் விழுகாமல் நீட்டாக வரும். அதுக்காக கண்டிப்பாக ஃப்ளிட்ஸு வச்சு வைங்க. அதே மாதிரி கழுத்தை வந்து லைட்டாக இழுத்து பிடிச்சிக்கோங்க. லைட்டாக இழுத்து பிடிச்சிட்டே அப்படியே தைச்சிட்டு வரலாம். கைக்கு வந்து நான் எதுவுமே பண்ணலை. ஏன்னா அதிலே பார்டர் கொடுத்துருக்காங்க பிளாக் கலரில். அதனால் வந்து கைக்கு நான் லேஸே இது பைப்பிங்கோ எதுவுமே பண்ணலை. அப்படியே லைனிங்கை மடித்து விட்டு ஒரு தையல் போட்டு தைச்சிட்டேன். இப்போ அந்த கார்னர் ரொட்டி நம்ம வளைவாக கட் பண்ணியிருக்கோம். அந்த வளைவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஃப்ளிட்ஸ் வச்சுட்டு வாங்க. இப்போ அந்த இடத்துல இந்த கார்னர்கிட்ட நல்லா மடக்கி ஒரு ஃப்ளிட்ஸு வச்சு அதுக்கப்புறமா திருப்புங்க. இப்போ இது வந்து நம்ம முன்னாடி வரைக்கும் கொண்டு வந்துடலாம். இப்போ நல்லா மடித்து முன்னாடி வரைக்கும் கொண்டு வந்துடுங்க. நான் கையில் கண்டிப்பாக பெரிய ஊசி வச்சுக்கோங்க. நம்ம ஃப்ளிட்ஸு வைக்கிறதுக்காக யூஸ் ஆகும். இப்போ வந்து நம்ம ஒரு தையல் போட்டுட்டோம். இப்போ அதுலேயே இன்னொரு தையல் போட்டு விட்டுறலாம். இப்போ அந்த பிசுரெல்லாம் நல்லா உள்ளே தள்ளி விட்டு தைக்க ஆரம்பிங்க. நல்லா உள்ளே தள்ளி விட்டுருங்க. இப்போ அந்த எட்ஜிலே நம்ம அந்த லேஸோட எட்ஜிலே தையல் போட்டுட்டு இப்போ அந்த கார்னர் இருக்குது பார்த்திங்களா, நம்ம ஃப்ளிட்ஸ் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல நிப்பாட்டி அப்படியே திருப்பிக்கோங்க. இப்போ அப்படியே திருப்பிட்டு போயிடலாம் முன்னாடி வரைக்கும். இப்போ அழகாக நம்ம வச்சுட்டோம் ஒரு லைனு. இப்போ சென்ட்ரு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்தமாதிரி ஷோல்டர்லேருந்து 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி போக 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 அகலப்படுத்தி அந்த சென்டரில் போனவும் நம்ம வந்து வளைவு பண்ணி அப்படியே கீழே நம்ம பட்டிக்கு சேர்த்து லேஸ் வச்சு விட்டுறலாம். இப்போ இதை மடித்து ரெண்டாவது மடித்து இப்போ 2 பக்கமும் நமக்கு அந்த அடையாளம் வந்து வேணும். அப்போ தான் வந்து நம்ம 2 பக்கமும் ஒரே மாதிரி பண்ண முடியும். இப்போ அதே மாதிரி இந்த பக்கமும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ அப்படியே திருப்பி இந்த பக்கம் வளைச்சி விட்டுறலாம். நடுவில் வந்து நம்ம பட்டன் வேணால் வச்சுக்கலாம்.
இப்போ வந்து முன்னாடி வந்து வைக்க வேணாம், அந்த ஷோல்டர்லேருந்து வச்சுட்டு வாங்க. இதுக்கு வந்து ஒரு 3 மீட்ரு லேஸாக தான் வேணும். ஏன்னா நம்ம வந்து கீழே அந்த பட்டிக்கீழே நம்ம கொடுக்குறனால 3 மீட்ரு லேஸாக தான் வேணும். ஏன்னா சில பேர் வந்து கைக்கும் கேட்பாங்க, அப்போ அதுக்கும் சேர்த்து கரெக்டாக இருக்கும் 3 மீட்ரு. இப்போ கரெக்டாக வச்சு தைச்சிட்டு வாங்க. அந்த வளைவு வந்து நமக்கு ரொம்ப முக்கியம். மேலே வந்து குறுகலாகவும் கீழே வர வர அகலமாகவும் மறுபடியும் இங்கே கீழே வந்து குறுகலாகவும் நம்ம வந்து தைக்கிறோம். இப்போ வந்து அப்படியே வளைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க, அந்த வளைவுக்கு ஏற்ற மாதிரி. இந்த லேஸுன்றதுனால நம்ம கொஞ்சம் ஃப்ளிட்ஸ் வச்சு தான் ஆகணும். அந்த கோல்டன் கலர் லேஸ் இருக்க பார்த்திங்களா, அது இதை மட்டும்தான் உங்களுக்கு எப்படி வளைச்சி கொடுத்தாலும் வளைச்சி கொடுக்கும். ஆனால் இந்த லேஸ்லாம் கொஞ்சம் கஷ்டம்தான் நமக்கு. அந்தந்த இடத்துல நம்ம வளைவு கட்டி ஏற்ற மாதிரி ஃப்ளிட்ஸ் வச்சு தான் ஆகணும். இந்த ப்ளவுஸ் நியூ இயர்க்காக தைச்சது. அப்படியே திருப்பி அந்த பட்டிக்கு ஒரு லைன் கொடுத்துடலாம் லாஸ்ட் வரைக்கும். நம்ம அந்த தையல் போட்டிருக்கிறதுலேருந்து அப்படியே மடித்து விட்டு தைச்சிடலாம். அப்படியே தைச்சிட்டு அப்படியே இன்னொரு தையல் போட்டுருங்க. இப்போ அழகாக இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. நல்லா இந்த வளைவுக்கு ஏற்ற மாதிரி சுற்றிலும் தையல் போட்டுடலாம். இப்போ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 2 பக்கமும் லேஸ் வச்சு முடிச்சிட்டோம். இது முன்னாடி பக்கம், முன்னாடி 2 லைன் கொடுத்துருக்கேன், இதான் முன்னாடி. இப்போ பேக் சைடு பார்ப்போம். பேக் சைடு வந்து 2 பக்கம் தைச்சிட்டு நடுவில் வந்து பட்டன் கொடுத்துருக்கேன். பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குன்னு. சிம்பிளாக கேட்குறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த மாதிரி சிம்பிளான ஒரு டிசைன் பண்ணி கொடுங்க. ரொம்பவே ஈஸியான டிசைன் தான் இது. மடித்து போட்டிங்கன்னா இவ்வளோ அழகாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.